டியாட்லாவ் பாஸ் இன்சிடென்ட் 1959. ரஷ்யாவில் இருக்கிற உரால் மவுண்டன்ஸ்ல போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 தரமான மவுண்டன் ட்ரெக்கர்ஸ் அவங்க ஒரு இளைஞர்கள் அவங்க போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்க போக போற லாஸ்ட் ட்ரிப், அவங்க திரும்பி வரவே மாட்டாங்கன்னு. அப்படி அங்க போன அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். ஹாய் சப்போர்ட்டர்ஸ், இது ஐஷு எக்ஸ்பிளைன்ஸ். பனியால மூடப்பட்ட அந்த மலையை கடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கான பயணத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்ச அவங்க அன்னைக்கு நைட்டு அந்த பனியால மூடப்பட்ட அந்த மலையிலேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டென்ட் போட்டு அங்க தங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்க தங்க போற அந்த கடைசி இரவு அப்படின்னு. அப்படி அந்த ட்ரெக்கிங்க்கு போன அந்த இளைஞர்கள் பல நாட்கள் ஆகியுமே திருப்பி வரவே இல்லை. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்கியூ டீமா அவங்கள தேடி அந்த மலைக்கு அனுப்புறாங்க. அந்த ரெஸ்கியூ டீமும் அந்த மலைக்கு அவங்கள தேடி போறாங்க. அந்த மலைக்கு போய் அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்க வாழ்நாள் முழுக்கவே மறக்க முடியாத ஒரு காட்சியா அவங்களுக்கு அது அமைஞ்சுது. அப்படி அவங்க அங்க போய் பார்த்தது என்ன? அன்னைக்கு நைட்டு அந்த மலையில டென்ட் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லி போனவங்க எல்லாருமே இறந்து போய் கிடந்தாங்க. அப்படி இறந்து போனவங்க சாதாரணமா இறந்து போகல. ஒருத்தருக்கும் மூக்கு உடைஞ்சு தலை தனியா பொழந்து கண்ணு நாக்கெல்லாம் புடுங்கி எடுத்த முறையில இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்த அந்த ரெஸ்கியூ டீம் சத்தியமா அவங்க வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலைய, அதுவும் மலையேற போறேன்னு வந்த ஒரு இளைஞர்களை யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு தகவலுமே வருது. அப்படி ஒருத்தங்களை யாராவது கொலை பண்ண வராங்க அப்படின்னா அவங்க தற்காத்து கொள்றதுக்காக அவங்க உடம்புல நிறைய காயங்கள் ஏற்படும். அதாவது போராட்ட காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அங்க இறந்து கிடந்த ஒருத்தரோட உடம்புல கூட எந்த விதமான ஒரு போராட்ட காயங்களுமே இல்லை அப்படின்றதுதான் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். யாருமே அவங்கள கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ அப்போ இதை யாரு தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்க்கும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு விதமான ரேடியேஷன்ஸை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டென்ட் போட்டு தங்கி இருந்த அந்த பனியில் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரு கோடு மாதிரியான ஒரு ஆரஞ்சு நிறமுடைய ஒரு கோடை அவங்க பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த மலைக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் லைட் அடித்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்களுமே சுற்றி இருக்காங்க. இந்த 3 விஷயங்களை வச்சு மட்டுமே கவர்மெண்டால இந்த கொலைகளை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியல. எஸ், அவங்களுக்கு அந்த எவிடன்ஸ் பத்தல. ஸோ அதனால யார் இதை பண்ணியிருப்பா என்னங்கிறது கவர்மெண்டால சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. ஸோ சயின்டிஸ்டும் ஒரு சில ஊடகங்களும் ஒரு 3 விதமான தியரிஸை இந்த டெத்துக்கு அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தியரி 1, அன்னைக்கு அவங்க நைட் அங்க தங்கி இருக்கும் போது ஒரு பனி சரிவு ஏற்பட்டுக்கலாம். ஸோ அந்த பனி சரிவுனால ஏற்பட்ட ஒரு சில காயங்கள் தான் அது, அதனாலேயே அவங்க உயிரும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பனிசரிவுல அவங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு காயங்கள் மட்டுமே ஆகியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி அந்த டென்ட்டுக்கு மேல பனிசரிவுனால ஏற்பட்ட எந்த ஒரு பனியோட எவிடன்ஸுமே இல்லை. தியரியை யாருமே நம்பல. தியரி 2, UFO ஏலியன் தியரி. அன்னைக்கு நைட்டு வானத்துக்கு மேல ஒரு சில ஸ்பேஸ் ஷிப் பறந்துட்டு இருந்ததா மக்கள் ஒரு சில பேர் பார்த்ததா சொல்றது. அது கண்டிப்பா ஏலியன்ஸோட வேலை தான். அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வந்த ரேடியன்சஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுதான் இப்படி கொடூரமா கொண்டிருக்கு. அந்த ரேடியேஷனால தான் அவங்க இப்படி கொடூரமா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் தியரிஸ் சொல்லுது. தியரி 3, இன்ஃப்ரா சவுண்ட் தியரி.
அவங்க தங்கி இருந்த அந்த பனி மலையில நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுக்கு நடுவுல ஏற்கனவே அது ஒரு பனி மலைன்றதுனால ரொம்பவே குளிரான ஒரு காத்து அந்த பாறைகளுக்கு நடுவுல அடிக்கும் போது அது லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அப்படின்ற ஒரு சவுண்டை அது கிரியேட் பண்ணும். அந்த சவுண்டை கேட்குற அந்த மனுஷங்களுக்கு மனநலம் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி இப்படி பண்ணிட்டு ஒருத்தர் இப்படி கொன்னு இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இன்ஃப்ரா சவுண்ட் தியரி சொல்லுது. ஆனா இத்தனை தியரி சொல்லியுமே உண்மை என்ன, அவங்க எப்படி இறந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் ரொம்பவே மர்மமா தான் இருக்கு. பதிலே தெரியாம ரஷ்யாவோட கவர்மெண்ட் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த கேஸ் மறுபடியுமே ரீஓபன் ஆச்சு. ஆனா எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்சஸுமே இல்லாம கரெக்டா விசாரணையும் பண்ண முடியாம அகைன் இந்த ஒரு ட்ராப்குள்ள தான் போய் அந்த கேஸ் மாட்டுது. கரெக்டான ஒரு எவிடன்ஸோ எந்த ஒரு க்ளூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இன்னுமுமே இருக்கு. ஆனா அந்த மலை டியாட்லாவ் பாஸ் இப்போ வரைக்கும் இறந்து போன அந்த 9 இளைஞர்களுக்குமே எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்போ வரைக்குமே அந்த மிஸ்ட்ரியை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த தியரினால அவங்க இறந்து போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூனால அவங்க இறந்து போயிருப்பாங்களா என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை சப்போர்ட்டர்ஸ்.